Hello everyone, I'm Vignesh TA. 2023 UPSC Civil Service Examination All India rank 314 வாங்கியிருக்கேன் and I'm expecting Indian Administrative Service. So in the particular session we will be looking into prelim strategy. ஸ்பெசிஃபிக்காக ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் ஹாலில் ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் பேப்பர் எப்படி அட்டன் பண்ணணும், வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் வி கேன் அடாப்ட், என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் அப்ரோச் நம்ம போகலான்னு சொல்லிட்டு த ஐடியா பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் செஷன் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் இப்போ தான் ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. அதில் வந்து அஃப்கோர்ஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வுட் ஹவ் நாட் கிளியர்ட் இட். அப்போ வந்து தே வுட் பி வண்டரிங் ஓகே வாட் மிஸ்டேக்ஸ் வுட் ஹவ் பின் ஹேப்பன்ட், நான் என்ன தப்பு பண்ணேன், அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த செஷன். பேசிக்கலி இங்கே வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேசினாலும் ஸ்பெசிஃபிக்காக அந்த செஷனில் நமக்கு ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜை என்ன மாதிரியான மெஷர்ஸ் மூலமாக வி கேன் மேக்ஸிமைஸ் த மார்க்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பை லிசனிங் த நெகட்டிவ் மார்க்ஸ். Okay, let's get into the session. Yeah, how to attend GS prelims paper at exam hall. First, let's look into some important points even before we start the exam. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பென், நார்மலாக நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து ப்ரிலிம்ஸில் யூஸ் பண்ணும்போது மார்க் டெஸ்ட்லலாம் சம்டைம்ஸ் அந்த ரவுண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அது சர்க்கிள் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் ரொம்ப நேரமாக நம்ம சர்க்கிள் பண்ணால் தான் அது டார்க் ஆகும், அப்புறமா தான் சர்க்கிள் ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் எக்ஸஸாக கன்டினியூ ஆகும், ஈவன் இன் ஃபில்லிங் த ஓஎம்ஆர் ஷீட். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பி யூஸிங் நிப் மோர் தேன் 0.7 mm. அதாவது உங்களோட நிப்போட டயமீட்டர் வந்து 0.7 mm ஆர் மோர், மேபி ஈவன் 1 mm. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பென் ஸ்மூத்தாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் குயிக்காக கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை. அதில் நிறைய நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இங்கே ஏற்கனவே உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், சச் தட் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகுதா, இல்லைனா வந்து ட்ரை அனதர் பென். இஃப் யூ ஆஸ்க் மீ, ஆக்சுவலி நான் வந்து ஒரு லோக்கல் பென் தான் யூஸ் பண்ணேன். நான் பெருசாக வந்து கம்பெனி பென்ஸ் இதுக்காக நான் வாங்கலை. பட் ஐ ஜஸ்ட் மேட் ஷூர் தட் இட் இஸ் ஹேண்டி ஃபார் மீ அண்ட் ஃபார் குவிக் கவரேஜ் ஆஃப் த பர்டிகுலர் சர்க்கிள். அண்ட் தென் வந்து யூஸிங் பென் ஆர் பென்சில் டு மார்க் ஆன்சர்ஸ் in the booklet. See, actually வந்து there is a rule that you should not write on the question come answer booklet, in question booklet. But the point is கொஷின் பேப்பரில் வந்து நார்மலாக நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க. ஐடியா இஸ் அவங்க என்னெல்லாம் எழுதுவாங்கன்னா தே வில் பி ரவுண்டிங் த கீவேர்ட்ஸ் ஆஸ்ட் இன் த கொஷனில் கரெக்டாக இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தே வில் பி டிக்கிங் த கொஷின்ஸ் விச் ஹவ் ஆல்ரெடி அட்டெண்டட், டவுட்டாக இருக்க கொஷின்ஸ் ரவுண்ட் போடுறது, அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ண ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக டிக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம வெளியில் வந்துட்ட பிறகு ஒரு சில டைஸியாக சில கொஷின்லாம் இருக்கும், 50-50 அட்டன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி நம்ம வந்து எந்த ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணுன்றது நம்மளால் ரெக்கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கீ செக் பண்ணும்போது நமக்கு அட்டன் பண்ண எல்லா கொஷின்ஸும் நமக்கு தெரியணும், எல்லா ஆன்சர்ஸும் நமக்கு தெரியும். அப்போ தான் கீ செக் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா பர்பஸ்க்காகவும் இட் இஸ் ஓகே டு ரைட் ஆன் த கொஷின். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்விஜிலேட்டர், ஐ வுட் சே. தோ தேர் இஸ் ரூல், நிறைய பேர் வந்து கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட்டில் எழுதுறாங்க. ஸோ வந்து இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் இஃப் யர் இன்விஜிலேட்டர் சேஸ் யூ ஷுட் நாட் ரைட் இந்த ஆன்சர் கொஷின் புக்லெட், யூ ஷுட் ஸ்டாப் தென் அண்ட் தேர். அவங்க வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க சொல்லாத வரைக்கும் யூ கேன் ரைட். ஸோ டியூ அண்ட் இன்ஃபேக்ட் ரைட்டிங் இஸ் குவைட் அ மோர் இம்பார்ட்டன்ட், விச் ஐ வில் பி கவரிங் இன் அனதர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் த டைரக்டிவ் வேர்ட். ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே அந்த கொஸ்டினை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். ஒன்லி பை அண்டர்லைனிங் ஆர் சர்க்கிளிங் தெம் நீங்கள் வந்து நீங்களே வந்து செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பீங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை அண்டர்லைன் பண்ணலன்னா, உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்ட் இல்லைனா மென்டலி வந்து அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ்க்கு போயிடும். இது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எனாமஸ் எக்ஸாம் ப்ரெஷரில் இருப்பீங்க, ஏற்கனவே நிறைய கொஸ்டின் தெரியாமலாம் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ராதர் use some physical act such that it creates a everlasting memory even while you read that particular question. Next, attending questions in several rounds. இதுதான் வந்து நான் ரவுண்ட்ஸ் அப்ரோச்னு சொல்கிறேன். லைக் வந்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் மொத்தமே வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா வில் பி அட்டெண்டிங் இன் மெனி ரவுண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 hours, அதாவது 120 minutesமே வந்து அந்த 100 questions அப்படி ஈவனாக கவர் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் தட் இஸ் அ குவைட் அ ராங் அப்ரோச். ராதர் you should complete the entire first round. First round means entire 100 questions complete வந்து at least in 1 hour 15 minutes maximum limit. Maximum 1 hour 15 minutes முடிக்கணும். It can நீங்கள் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா you can cover within 1 hour. Now how to increase the speed sirனா it comes with practice தான்.
நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஷின் ரீடிங் எபிலிட்டியும் அந்த ஆப்ஷனல் நேவிகேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து எல்லா கொஷின் அட்டன் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து நீங்கள் நிறைய டவுட்ஃபுல்லாக இருக்க கொஷின், நீங்கள் எந்த கொஷின்லாம் வந்து நிறைய யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யூ கேன் கீப் இட் ஃபார் த அதர் ரவுண்ட்ஸ். பட் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் அசஸ் வித்தின் தட் 1 hour to 1 hour to 15 minutes. ஓகே, next, make sure, even while attending the particular right answer, sometimes நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்சர் பார்த்துட்டு இதுதான் ஆப்ஷன் பார்த்து இதுதான் ரைட் ஆப்ஷன் சொல்லிடுவோம். பட் யூபிஎஸ்சி வந்து அவங்களோட கொஷின் புக்லெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆர் டியூட்டி டு எலிமினேட் அதர் ஆப்ஷன்ஸ் டூ. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆப்ஷன் கரெக்டுன்றதுனால அதை வந்து பிளேட்டண்ட்டாக அது கரெக்டுன்னு போகாமல் ஜஸ்ட் அனதர் ஒரு 2 to 3 seconds டைம் கொடுத்து மித்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இஸ் இட் நாட் ரெலவெண்ட் அப்படின்றத செக் பண்ணிட்டு கோ ஃபார் த ஆப்ஷன். இது வந்து லார்ஜ்லி நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டாலும் யூஸ் ஆகிடும். பட் சம்டைம்ஸ் 1 or 2 questions வந்து இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகுது. அதனால தான் ஐம் ரைட்டிங் இட். ஓகே, ஸோ த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் இஸ் த கீ. ஸோ லெட்ஸ் directly get into the approach after going to the preliminary points. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டெண்ட் ஒன்லி ஷார்ட் கொஸ்டின்ஸ். அதாவது அந்த 1 hour 15 minutesல என்டையர் 100 கொஸ்டின்ஸை நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்டாக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஹேண்ட் ஆன். அதாவது நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாதுன்னா, இன்ட்யூஷன் வச்சு எனக்கு இதுதான் ஆன்சர்னு தோணுது, என்னோட காமன் சென்ஸ் வச்சு இதுதான் ஆன்சர்னு தோணுது, அப்புறமா இந்த கொஸ்டினில் வந்து நான் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன், இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஸோ 50-50 அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரியான எந்த கொஸ்டின்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் ஐ வுட் லைக் டு சே சம்திங் ஹியர். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் ப்ரொலாங்டாக ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எந்த கொஸ்டின் பார்த்தாலும் தெரியலன்ற மாதிரி இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ஓகே இது தெரியும், தெரியாத கொஸ்டின் தெரியலன்னு சொல்லுவீங்க. பட் ஒரு 1 year into the ப்ரிப்பரேஷன் நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது மார்க் டெஸ்ட்லலாம் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, எந்த கொஸ்டின் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாவது நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி ஒரு பேர் மினிமம் ஃபேரான ஒரு ஐடியா இருக்கும். பட் அந்த ஐடியா இஸ் நாட் எனஃப் டு கெட் இன் டு த ரைட் ஆன்சர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ யூல் பி ஆல்வேஸ் இந்த கிரே ஏரியா. அந்த கிரே ஏரியா ஜோனுக்கு நீங்கள் போயிட்ட பிறகு உங்களால் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது, இது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தானா இல்லை தெரியாத கொஸ்டின் தானான்னு சொல்லிட்டு. அதாவது நிறைய டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின்லாம் கூட, அதாவது தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஹார்ட் ஃபேக்ட். ஹார்ட் ஃபேக்ட்னா என்னன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் உண்மை, இது நான் படிச்சிருக்கேன், இது நான் இங்கே படிச்சிருக்கேன், இந்த சோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் லைட்டாக வந்து சாஃப்டாகவே வந்து நமக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எனக்கு என்னமோ இதுதான் தோணுது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்யூஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாத கொஸ்டின் கூட நீங்கள் தெரிஞ்சு தான் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களை நீங்களே வந்து நினச்சிப்பீங்க. தட் இஸ் வெரி ராங், எஸ்பெஷலி இன் ஏரியாஸ் லைக் ப்ரிலிம்ஸ் வேர் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பான ஒரு கொஸ்டினை தப்பாக அட்டன் பண்ணும்போது, ஆனால் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஓடுது, ஓகே நம்ம இத்தனை கரெக்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட பேஸ் ஃபேக்ட்னு சொல்லப்படுற அந்த ஷார்ட்டான கொஸ்டின்ஸே வந்து அங்கே பொல்யூட்டடாக இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் நல்லா படித்த தெரிஞ்ச சோர்ஸும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். வேறு எந்த விதமான இன்ட்யூஷன், காமன் சென்ஸ், அப்புறமா சாஃப்ட் நாலேஜ்க்கு, எலிமினேஷன் ட்ரிக்ஸு, அப்புறமா ப்ரீவியஸ் பேப்பர் ட்ரிக்ஸ் எதுக்குமே நீங்கள் இடம் கொடுக்கூடாது. இந்த ஒன்லின்னு கொடுத்தா வந்து எலிமினேட் பண்ணுறது, சம்முன்னு கொடுத்தா எஸ் கொடுக்குறது, இதெல்லாமே அடுத்தடுத்த ரவுண்டில். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் it should be one of the purest form of hard knowledge which you can ever have. Okay va, so for such that the outcome எப்படி இருக்கணும்னா, your hit ratio or the accuracy ratio should be above 90%. if you attend 10 questions, adula 9 questions வந்து should be right, or if you attend at least 40 questions, at least adula வந்து பாத்தீங்கன்னா 36 questions வந்து should be right. That's how your hit ratio should be high. And எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கணும், இந்த கொஸ்டின் நான் 50-50 எலிமினேட் பண்ணிட்டேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு காமன் சென்ஸ் இதுதான் கரெக்டுன்னு தோணுது, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து புட் அ மார்க், such a mark in the paper so that you can revisit them in the subsequent rounds. And இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் there are application based questions. இப்போ ஜாகிரஃபி, எக்கானமி அந்த மாதிரிலாம் வந்து தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபியில் வந்து கிளைமேட்டாலஜியில் வந்து லைக் தே வில் பி ஆஸ்கிங்
தெர்மோக்ளைன் இந்த ஐசோதெர்மல் லேயர்ஸ்லாம் வந்து நதர்ன் ஹெமிஸ்பியரில் அப்புறமா சம்மர் சால்ஸ்டிஸ் அப்போது அது வந்து வில் இட் கோ டவுன்வர்ட்ஸ் ஆர் அப்வர்ட்ஸ் வைல் கிராசிங் ஃப்ரம் கான்டினென்ட் டு ஓஷன் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ பேசிக்கலி இதில் லாஜிக்கல் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் யோசிச்சு எப்படி ஓஷன் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கான்டினென்டல் டெம்பரேச்சர் எப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி எக்கானமிலையும் சம்டைம்ஸ் வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் மணி. அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி எஃபெக்ட் ஆகும், மணி டெப்ரிஷியேட் ஆகுமா, அப்புறமா அப்ரிஷியேட் ஆகுமா, இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். உட்காந்து வி ஷுட் டூ சம் கால்குலேஷன்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்லாம் அந்த மாதிரியான கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின்லாம் யூ கேன் ஸ்கிப் as of now so that you can do that in the second round. Okay, and then நார்மலி வந்து இன் மை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் வந்து ஓஎம்ஆரில் டேரெக்டாக ஆன்சர் மார்க் பண்ண மாட்டேன். தட் இஸ் பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டேரெக்டாக போயிட்டு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது எக்ஸஸாக டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் டேரெக்டாக வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே மார்க் பண்ணிட்டு வந்து ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்புறமா நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுவேன். பட் இதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஓஎம்ஆரில் மார்க் பண்ணும்போது டக்குன்னு அதாவது நம்பர் ஏதாவது விட்டுட்டோன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி எல்லாமே தப்பாக போய்ட்டுன்னு பயப்படுறாங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஸ்டடி ஒன் ஃபுல் பேஜ், அதாவது ஒன் பர்டிகுலர் கொஸ்டின் பேஜில் இருக்க எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுங்கள். தட் இஸ் அ பெஸ்ட் அப்ரோச். நீங்கள் எவ்ரி சிங்கிள் கொஸ்டினுக்கு ஓஎம்ஆர் போனீங்கன்னா யோர் டைம் வில் பி வேஸ்டட். இல்லைனா வந்து இஃப் யூ ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட், நான் அந்த மாதிரி அவ்வளோ சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன் சார், நான் எப்போ ஓஎம்ஆரில் ஆன்சர் மார்க் பண்ணாலும் கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு ஓஎம்ஆர்லேயும் கொஸ்டின் நம்பர் பார்த்துட்டு தான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் டூ த ஓஎம்ஆர் திங் கம்ப்ளீட்லி ஆஃப்டர் டூயிங் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். வாட் இஸ் த ரேஷனல் சார், எதுக்கு இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஈவன் ஃபார் ட்ரெயின்ட் ஆஸ்பிரன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 to 35 கொஷின்ஸ் ஆர் மிஞ்சி போனால் 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டோட்டல் 100 கொஷினில் நம்மளோட ஹார்ட் நாலேஜ் வந்து 25 to 35 தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறோமோ இதை வச்சு தான் வந்து வி கேன் டேக் ரிஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ஒரு 45 கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாமே, அப்போனா வந்து யூ கேன் ஈஸியாக வந்து 100 கட் ஆஃப் தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் அதில் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸில் வந்து கம்மியாக ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணுறீங்க, மேபி லெஸ் தேன் 25 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ வேறு வழியே இல்லை. இன் ஆர்டர் டு செயில் த்ரூ வேறு வழியே இல்லாமல் யூ ஹாவ் டு டூ சம் மேஜிக் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும். ஸோ தட்ஸ் வை யூ கேன் டிசைட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் விச் இஸ் டு பி அட்டெண்டட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் விச் அட்டன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன், இதுலேயே அக்யூரசி 90% இருக்குது, அப்போ வாட் எல்ஸ் கேன் ஐ டூ இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் அப்படின்றது தெரியும். அண்ட் பேப்பரோட டிஃபிகல்ட்டியும் நீங்கள் அசஸ் பண்ணுவீங்க. நான் சி போஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமா வந்து வில் பி டூயிங் மெனி மோர் ரவுண்ட்ஸ். செகண்ட் தேர்ட் நார்மலி வந்து 3 rounds ஆர் ஈவன் 4 rounds போகும். லெட்ஸ் சி ஹவு டு டூ தட். சி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி மார்க் த ஆன்சர்ஸ். அண்ட் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆன்சரை ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணும்போது வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆர் த நெக்ஸ்ட் ரவுண்ட், எப்போவுமே மார்க் பண்ணும்போது ஜஸ்ட் ஹவ் ஸ்மால் கேஸ் ஓவர் அந்த கொஸ்டினில் டைரக்ட் வேர்ட் கரெக்ட் கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா லைட்டாக ஒரு பார்வை. எதுக்குன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்றது உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி கொஸ்டின் ஃபுல்லாக படித்து நான் கரெக்ட் போட்டிருக்கேன் இன்கரெக்ட் போட்டிருக்கேன்னு சொல்ல வேணாம். நீங்கள் சப்போஸ் அவங்க கரெக்டுன்னு கேட்டு நீங்கள் இன்கரெக்ட் போட்டிருந்தாலோ இல்லை இன்கரெக்ட்னு கேட்டு நீங்கள் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு அப்பயே வந்து ஒரு ரெட் சிக்னல் மைண்டில் வந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு ஒரு இது இஸ் ஜஸ்ட் செகண்ட் டயர் செக்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டயர் செக் வந்து நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ரவுண்ட் பண்ண சொன்னேன் இல்லையா, கரெக்டாக இன்கரெக்டானு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டயர் செக். செகண்ட் டயரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு கேஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஓகே நான் கரெக்டாக தான் அட்டன் பண்ணிருக்கேன், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ப்ரூவன் டெக்னிக். நான் நிறைய டைம் என்னோட மார்க் டெஸ்ட்டில் வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நான் கரெக்டாக இன்கரெக்டான்னு பார்க்கறதுனால நான் நிறைய டைம் வந்து தப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் யூ கேன் ட்ரை. ஓகே, ஸோ செக் த கொஸ்டின் நம்பர் அண்ட் ஆப்ஷன் காஷியஸ்லி. எந்த விதமான சில்லி மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், கவுண்ட் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்றதை கவுண்ட் பண்ணுவோம். நாட் ஓன்லி இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம பேப்பரை என்ன மாதிரி அட்டன் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு, நான் இந்த செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் 50 கொஸ்டின்ஸ், ஒன் டிமாண்ட்ஸ் மோர் டைம். அதாவது நம்ம
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 50-50 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும்ல, லைக் 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணியிருப்போம், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி would have taken more time to think. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபி அண்ட் எக்கானமி அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து செகண்ட் ரவுண்டில் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரம் நவ் ஆன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தான் வந்து நான் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னேன். பட் நவ் யூஆர் இந்த லாஸ்ட் 45 to 30 minutes இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் ஓஎம்ஆர்லேயே மார்க் பண்ணலாம். சிங்கிள் ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வித்தவுட் மிஸ்ஸிங், லைக் நீங்கள் வந்து கரெக்டாக கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து டிக் போட்டுருங்க அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை. பிகாஸ் நீங்கள் அப்புறமா திருப்பி வீட்டுக்கு வந்து கீ செக் பண்ணி பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணி தான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தோணும். நீங்கள் நினைப்பீங்க நான் கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணலாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த ஆன்சர்னு சொல்லிட்டு. பட் தட்ஸ் நாட் த கேஸ். நிறைய டைம் நானே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். whenever you are thinking between 2 ஆப்ஷன்ஸ், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு, கடைசியாக ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அங்கே எழுதிட்டு வந்துடுவீங்க. பட் ஃபைனலாக உங்களோட வீட்டுக்கோ இல்லை ஹாஸ்டலுக்கோ போய் பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் அட்டன் பண்ணுன்றது நாலேஜ் உங்களுக்கு இருக்காது, மறந்துடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் டிக் த கரெக்ட் ஆப்ஷன் போத் இன் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் வெல் ஆஸ் இன் ஓஎம்ஆர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரைக் அவுட் த கொஸ்டின்ஸ் வித் ஜீரோ ஸ்கோப். அதாவது ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து பக்கா ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. லைக் நோ காமன் சென்ஸ் இஸ் லிங்கிங் டு இட், நத்திங் இஸ் கமிங் டு மை மைண்ட் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் வந்து அதே மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஏதோ டேர்ம் கேட்டிருக்காங்க, சுத்தமாக ஐடியா இல்லை, எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி தோணுது. அந்த மாதிரிலாம் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து பாயில் டவுன் பண்ணுறதுக்கு ஸ்கோப் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஜீரோ ஸ்கோப்பாக இருக்கும். just strike out the questions in the question paper so that you don't waste time while coming in the next rounds. Next, do several iterations. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மேபி ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்கோ, இந்த கொஸ்டினில் வந்து நான் ஒரு ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டேன், இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது, அப்புறமா இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் யோசிச்சா எனக்கு கிடைக்கும், இந்த கொஸ்டின் வந்து நான் நல்லா படித்தேன் பட் ஆனால் என்னால் இப்போ ரெக்கலெக்ட் பண்ண முடியல, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்கோப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின்லாம் தனியாக எடுத்து யூ ஷுட் ரைட் த நம்பர்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின் இந்த ரஃப் பேஜ். அதுக்கப்புறமா கீப் ஆன் ரீவிசிட்டிங் திஸ் கொஸ்டின் இன் ரவுண்ட்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். ரைட் டவுன் த ப்ராஸ்பெக்டிவ் கொஸ்டின் நம்பர்ஸ் இன் ரஃப் பேஜஸ். மேக் ஷுர் your insight connects with the option you choose rather than choosing random one just because you have eliminated the other 2 options. This is one point which I normally follow. See, நம்ம வந்து நிறைய டைம் வந்து 50-50 கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுவோம். பட் வந்து வாட் ஐ பர்சனலி டூ இஸ் விச் மைட் நாட் ஒர்க் ஃபார் யூ, பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். லைக் வந்து நம்ம என்னதான் 50-50க்கு வந்தாலும் அட்லாஸ்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனோட வந்து வி ஷுட் ஹேவ் சம் கனெக்ஷன். ஓகே, எனக்கு இதுதான் தோணுது, உங்களோட இன்ட்யூஷன் ஆர் காமன் சென்ஸ் வந்து சம்ஹவ் வந்து ஷுட் கனெக்ட் வித் எனி ஒன் ஆப்ஷன். அப்போ தான் வந்து யூ கேன் டேரிங்லி கோ அண்ட் அட்டென்ட். ஜஸ்ட் பிகாஸ் 50-50 பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறதுல இஸ் ஆஃப் நோ யூஸ். இட் கேன் கோ ரைட் ஆர் கோ ராங் டூ. பட் இது எங்கன்னா லைக் நீங்கள் ரொம்ப கொஸ்டின்ஸில் ரொம்ப கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. நான் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸே 50 தான். சம்ஹவ் ஹேவ் டு புஷ் அரௌண்ட் 65 to 70 or 70 to 75. அப்போ வேறு வழியே இல்லைனா யூ கேன் கோ ஃபார் 50-50 எனி 50-50 கொஸ்டின். பட் நான் ஏற்கனவே நிறைய அட்டன் பண்ணிட்டேன். ஐ ஹேவ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் மை சேஃப் ஜோன். இப்போ நான் வந்து எதுக்கு தேவையில்லாம் 50-50 ரிஸ்க் எடுக்கணும்? ராதர் எனக்கு if and only if I have some connection with any one particular option, I go for it. இல்லைன்னா I have not done. In fact, in both of my attempts, நான் 2 attempt கொடுத்துருக்கேன். 2 attemptலேயே வந்து பார்த்தீங்கன்னா I have around 3 to 4 questions. எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் 50-50ன்னு சொல்லிட்டு. Yet I didn't attempt them and come just because I didn't connect with any one option. But again, this is very personal. That is because I have a strong sense of belief on my own இன்ட்யூஷன். அதனால் நான் பண்ணியிருக்கேன். பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் தட் என்னால் அவ்வளோ ஷியோரெலாம் இன்ட்யூஷன் பிலீவ் பண்ண முடியாது சார், என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஒர்க் சார், 50-50 பண்ணியிருக்கேன், ஐ ஹேவ் அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் 50-50, சம்ஹவ் நான் அட்டன் பண்ணால் கூட 5 கொஸ்டின் கரெக்டாகவும் 5 கொஸ்டின் தப்பாகவும், அப்போது நெட்டாக எனக்கு கெயின் தான் சார் வருதுன்னா யூ கேன் கோ ஃபார் தட்ஸ் அப் டு யூ. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் தெர் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் யுவர் அப்ரோச் டு எ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த அப்ரோச். லைக் வந்து சார் நீங்கள் ரொம்ப ரிஜிடாக ஒரு அப்ரோச் சொன்னீங்க, லைக் ரவுண்ட் வைஸாக போங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஷோர் ஷார்ட், செகண்ட் ரவுண்டில் எப்படி சொன்னீங்க, அண்ட் 50-50 இருந்தால் கூட வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு ஆப்ஷனில் கனெக்ட் ஆன பிறகு அட்டன் பண்ண சொன்னீங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜ் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ் when you revisit questions. நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 120 மினிட்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது லீனியராக பார்க்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. பட் நீங்கள் இதை என்கவுண்டர் பண்ணிடுறீங்களான்னு தெரியல. ஈவன் வென் யூ திங்க் ஆன் ஒன் கொஸ்டின் ஃபார் ஸோ மச் டைம், அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை யோசிச்சுட்டு அது தெரியலன்னு சொல்லிட்டு வேறு சில கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி அதே கொஸ்டினுக்கு வரும்போது அப்போது உங்களுக்கு டக்குன்னு இதை ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் ஏற்கனவே படித்தது ஏதாவது ஞாபகத்துக்கு வரும்.
திஸ் இஸ் த பவர் ஆஃப் ரீவிசிட்டிங். பவர் ஆஃப் ரீவிசிட்டிங் தட் இஸ் பிகாஸ் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் டக்குன்னு அதை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு சில ஏரியாஸ்லாம் காமிச்சிட்டு அதை நல்லா யோசிச்சுட்டு வரும்போது திருப்பி அதே பழைய கொஸ்டின் வரும்போது நீங்கள் வேறு ஆங்கிளில் யோசிப்பீங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஒரே டைம் கொடுத்து ஒரே கொஸ்டினில் யோசிக்கும் போது ஒரே ஆங்கிளில் யோசிப்பீங்க, உங்களுக்கு வந்து பிரேக் த்ரூவே எங்கேயும் கிடைக்காது. வேற இந்த மாதிரி ரீவிசிட் பண்ணிட்டு வரும்போது டைவர்ஸ் ஆங்கிளில் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ தட் வந்து த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த ரைட் ஆன்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ தட் யூ கேன் கிண்டில் யுவர் ரிசர்வ் மெமரி. நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம், பட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ப்ரிலிம்ஸ்க்கு. பட் தோஸ் மெமரி வில் பி தேர் இந்த ரிசர்வ் மெமரி. அதை நம்ம கிண்டில் பண்ணோம்னா இந்த ரீவிசிட்டிங் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் அலாங் வித் கிண்டிலிங் யுவர் காமன் சென்ஸ். Next, attempt all the easy questions, take calculated risks in the subsequent rounds, finally leaving the difficult and difficult questions in the end. See, in the first round வந்து ஷோர் ஷார்ட் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஈஸி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஷோர் ஷார்ட்னா எதெல்லாம் என்சிஆர்டிஸ் வந்து கேட்டாங்களோ, எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம், ஜிசி லியாங் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் புக்ஸ் வந்து கேட்குறாங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு ஷோர் ஷார்ட் கொஸ்டின்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே யூபிஎஸ்சியில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஈஸி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்த ரவுண்டில் சப்சிக்வெண்ட் ரவுண்டில் ஐட்ரேஷன் மூலமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஃபிகல்ட் கொஸ்டினை நீங்களே வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரே ரவுண்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்து மொத்தமாக 120 மினிட்ஸ் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டடாக படிக்கும்போது அப்போது கடைசியாக ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது அடுத்த 20 கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் நமக்கு தேரும் தேராதுன்றது தெரியாது. அப்போ வந்து எதுக்கோ இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ரெக்லெஸ்ஸாக ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ரெக்லெஸ்ஸாக வந்து ஸ்டார்டிங் ஒரு 80 கொஸ்டின்லேயே வந்து ஈவன் தெரியாத கொஸ்டினாக அட்டன் பண்ணுவீங்க. அப்போ ட்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து அன்வான்டாக அட்டன் பண்ணுவீங்க. அப்போ நெகட்டிவ் மார்க்கிங் ப்ராப்ளம் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் அப்ரோச்சில் ஈஸி கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. டிஃபிகல்ட் கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் அவுட் ஆகிட்டு அது நீங்கள் அட்டனே பண்ண மாட்டீங்க. அண்ட் யூ வில் பி டேக்கிங் அ கால்குலேட்டட் ரிஸ்க். எப்படி கால்குலேட்டட் ரிஸ்க்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், அப்போ அடுத்தடுத்த ரவுண்டில் நான் இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷன். அப்புறமா நீங்கள் வந்து 50-50லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுட்டு ஸ்கோப் என்னெல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ்னு சொல்லி எழுதிருக்கீங்க, இதிலெல்லாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஸ்கோப் இருக்க கொஸ்டின் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பக்காவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து யுவர் ரிஸ்க் இஸ் நாட் ரெக்லெஸ், ராதர் இட் இஸ் கால்குலேட்டட். இது நான் நிறைய பேருக்கு எப்பவுமே சொல்லுவேன், யூபிஎஸ்சி கிவ்ஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு கிளியர் த கட் ஆஃப். அதாவது திஸ் கட் ஆஃப் இஸ் நாட் மேனுஃபேக்சர்ட், ராதர் வந்து ஒரு ப்ராடர் ட்ரெண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் ஏறுது, டிஃபிகல்ட் இருந்தால் கட் ஆஃப் கம்மியாகுது. விச் மீன்ஸ் நார்மலாக வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து சஃபிஷியன்ட் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணுமோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். நவ் இட் இஸ் அவர் சேலஞ்ச் டு சூஸ் அண்ட் நாட் சூஸ், ஃபைண்ட் தோஸ் பர்டிகுலர் ஈஸி கொஸ்டின்ஸ் இந்த கிவன் 120 மினிட்ஸ். அதுதான் இங்கே கீ. அந்த 120 மினிட்ஸில் இந்த தேவையான த 65, the 75, the 80 number of questions அப்படின்றத நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கனாலே you will be automatically crossing the cutoff. Yeah, help you gauge the difficulty of the paper very quickly. அதாவது நீங்க வந்து 120 மினிட்ஸில் ஃபுல்லாக 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி 1 hour இல்லைனா 1 hour 15 மினிட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த 1 hour 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 45 to 30 மினிட்ஸில் யூ கேன் ஆல்வேஸ் ஆல்டர் யுவர் அப்ரோச், மேக் யுவர் அப்ரோச் மோர் ஃப்ளூயிட். ஸோ தட் இப்போ அந்த பேப்பர் ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை நல்லாவே தெரியும் அந்த பேப்பர் வந்து இருக்குல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் பேப்பர்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 2023 பேப்பர் சொல்லுவேன், கட் ஆஃப் டிப் டு 75. அஃப்கோர்ஸ் அதில் சிசாட் பிளேட் அ ரோல், பட் நெவர்தெலஸ் இட் வாஸ் அ டிஃபிகல்ட் பேப்பர் டூ. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பேப்பர்லாம் வி ஷுட் டேக் அ கன்சர்வேட்டிவ் அப்ரோச். ரெக்லெஸ்ஸாக நம்ம நார்மல் மார்க் டெஸ்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. ஸோ வந்து வித்தின் அ 1 hour யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் த பாசிபிலிட்டி ஆஃப் நோயிங் how difficult the paper is and you can predict how other people would have reacted. Minimalist approach. அதாவது இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் இப்போ நம்ம பேசுறதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெக்லெஸ்ஸாக வந்து நம்ம எதுவும் அட்டன் பண்ணுறதில்ல, காஷியஸாக தான் அட்டன் பண்ணுறோம். ஸோ ஐ கால் இட் அஸ் அ மினிமலிஸ்ட் அப்ரோச். தட்ஸ் பிகாஸ் ஜிஎஸ் பேப்பர் ஆஸ் எனஃப் சிட்டஸ் டு கிராஸ் த லைன். சிட்டஸ்னால் ஈஸி கொஸ்டின், ஏற்கனவே சொன்னது தான். நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் கட் ஆஃப் லைன் கிராஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் எனஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் 1 among 4 with convictions better than 1 among 2 without conviction. This I said right. I have a strong sense of trust in my intuition சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 4 ஆப்ஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு என் காமன் சென்ஸ் சொல்லுது, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் இட். அண்ட் திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மை இன்ட்ரோஸ்பெக்ஷன். அதாவது நம்ம வந்து நிறைய மார்க்ஸில் அட்டன் பண்ணுறோம், அந்த மார்க்ஸ்லாம் வி ஷுட் சிட் அண்ட் திங்க்
வெதர் நம்மளோட காமன் சென்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இவால்வ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் நான் உங்களுக்கு இதுதான் ஃபாலோ பண்ணுன்னு கூட சொல்ல, ராதர் நான் எப்படி இதுக்கு அரைவானன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் யூ கேன் டேக் சம் வேல்யூபிள் இன்புட்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி டூ. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன், 1 among 4 வித் கன்விக்ஷன். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் எனக்கு இதுதான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா தட் இஸ் பெட்டர் தேன் ஜஸ்ட் பிகாஸ் 50-50 நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடனுக்கே அதை அட்டன் பண்ணுறதை விட திஸ் இஸ் அ பெட்டர் அப்ரோச். அண்ட் யா சி 2022 I gave 2 attempts to clear this particular exam. 2 attemptலையுமே வந்து ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து 69 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன். ஐ ஸ்கோர்டு 106 மார்க். இந்த 106 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கட் ஆஃபை விட அதிகம். பட் ஐ டென்ட் அப்ளை ஃபார் ஃபாரஸ்ட் தட் இயர். அண்ட் தென் ஃபார் 2023 attended 68. That's because one question less than that. அண்ட் இந்த பேப்பர் இருக்குல்லே ரொம்ப ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பேப்பர் எவர் UPSC given. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கோர்ட் 86 மார்க், கட் ஆஃப் வந்து 75. ஸோ இன் போத் இயர் ஐ கம்ஃபர்டபிளி கிராஸ் த கட் ஆஃப் ஆஃப் த GS ஃபிலிம்ஸ். பட் இந்த இயர் வந்து ஃபாரஸ்ட் நான் கிளியர் பண்ணல, இந்த இயர் ஃபாரஸ்ட்டும் கிளியர் பண்ணேன். அண்ட் தட் ஐ கிளியர்லி சி பிகாஸ் இதுலேருந்து நான் என்ன இன்டர்பிரட் பண்ணுறேன்னா என்னோட அந்த ஸ்கில் ஆஃப் ரெடியூசிங் த இம்பாக்ட் ஆஃப் நெகட்டிவ் மார்க் ஹஸ் ஹெல்ப் மீ மச்னு தோணுது. தட்ஸ் வை வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். Yeah, so 88, 75. This was the cutoff that year. And then, at the end of the day, however, make sure that you attend 70 to 75 questions. In the particular year, 2024 prelims, sources are telling that the cutoff would be in the 90s. So, in any case, 70 to 75 would be safe. Or even you can also go more than that. But the idea is to take calculated risk and not reckless risk. How to experiment? இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு சூட் ஆகலாம், சில பேருக்கு சூட் ஆகாமே போகலாம். ஸோ இட் இஸ் மை டியூட்டி டு கிவ் அ வே டு செக் வெதர் யூ ஆர் சூட்டபிள் டு திஸ் ஸ்ட்ராட்டஜி ஆர் வெதர் திஸ் ஸ்ட்ராட்டஜி சூட்டபிள் டு யூ. தட் இஸ் ஹவ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது உங்கள் மாடல் எக்ஸாமில் மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 1 hour 45 minutesக்கு 1 hour 45 minutes நான் சொன்ன மாதிரி கன்சர்வேட்டிவ் அட்டன் பண்ணுங்க. அதாவது ரெக்லஸாக ரிஸ்க் எடுக்காமல் நல்லா காஷியஸாக வந்து யோசிக்கணும். நமக்கு உண்மையிலே இந்த கொஷின் தெரியுமா, இல்லை இந்த கொஷின் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற கொஷின்ஸ்லாம் நீங்களே யோசிச்சுட்டு 1 hour 45 minutesக்கு இது அட்டன் பண்ணுங்க. மேபி இதில் வந்து ஒரு 75 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் 15 minutes நீங்கள் உங்களோட அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து என்னன்னா லைக் நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே ஹேவ் அ பெஞ்ச் மார்க். அதாவது நான் வந்து 85 கொஷின்ஸ் கட்டி அட்டன் பண்ணிடுவேன் irrespective of the difficulty of the paper 90 questions அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்ரோச்சில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா யூ கேன் காட்ச் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த பேப்பர் அண்ட் அடாப்ட் அக்கார்டிங் டு இட் அண்ட் சேஞ்ச் த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு தான். ஸோ சில பேர் வந்து இந்த பெஞ்ச் மார்க் வச்சு அட்டன் பண்ணுறதுனால தான் அவங்களால நெகட்டிவ் மார்க்கோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வந்து வெளியில் வர முடியல. வேற இந்த அப்ரோச்சில் வரலாம். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருந்தீங்கன்னா 75 அட்டன் பண்ணிட்டீங்க 1 hour 45 minutesல, லாஸ்ட் 15 minutesல அட்டெண்ட் அட்லீஸ்ட் 10 to 15 எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுக்கலாமே, அது நீங்கள் அட்டன் பண்ணுங்க. நவ் அட்டன் பண்ணிட்டு இதை தனியாக மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதை தனியாக மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபைனலி கலர் பென் ஆர் அ ஸ்பெஷல் சிம்பிள் நீங்கள் லாஸ்ட் 15 minutesல வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கலர் இல்லைனா ஸ்பெஷல் சிம்பிள் போட்டு கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணிடுங்க. ஃபைனலாக யூ ஷுட் செக் வெதர் தியோஸ் அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஆர் ஹெல்ப் யூ ஆர் நாட். அதாவது கோயிங் பை த ப்ராபபிலிட்டி அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நெட்டாக கெயின் கொடுத்துருக்கா இல்லை நெட்டாக லாஸ் கொடுத்துருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. அண்ட் தட் அப்போ தான் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும்போது வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாகுதா, பூஸ்ட் ஆகுதா, இல்லை நான் ஏற்கனவே நான் பக்காவாக நான் என்னோட அப்ரோச் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நான் 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து நெட்டாக கெயின் தான் வருது அப்படின்றது உங்களுக்கு செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ரோச் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் செக் வெதர் திஸ் மினிமலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சூட்ஸ் ஃபார் யூ ஆர் நாட். அண்ட் ஈவன் இஃப் டசன்ட் சூட், அதாவது இந்த மினிமலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணணும் கூட இல்லை, ஈவன் இஃப் டசன்ட் சூட் யூ ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் த ரவுண்ட்ஸ் அப்ரோச். அந்த ரவுண்ட்ஸ் அப்ரோச்சில் தான் அட்லீஸ்ட் இந்த 90 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணுங்க. 90 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது இருக்கிறதுலே பக்கா டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸாக இருக்கணும். அந்த 90 கொஸ்டின் வந்து ஷுட் பி ரிலேட்டிவ்லி ஈஸியர் கொஸ்டின் than those 10 டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டிஃபைட் அப்ரோச், அதாவது லேயர்டாக இதெல்லாம் வந்து ஈஸி நான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன், இதெல்லாம் கஷ்டம் அடுத்தடுத்த ரவுண்ட் அட்டன் பண்ணுறேன், அந்த ஒரு லேயர்டாக அப்ரோச் பண்ணிங்கனாலே போதும். தட்ஸ் ஈவன் எனஃப். ஸோ ஃபைனலி வி கேன் கோ ஃபார் திஸ் லாஸ்ட் ஒன். இது வந்து பிட் அசோசியேட்டட் டாபிக் வித் திஸ் பர்டிகுலர் அப்ரோச், பேட்டில்ஸ் வெர்சஸ் வார்ஸ்.
அதாவது டெஸ்ட் சீரீஸ். நீங்கள் நல்லா கவனிச்சது தெரியும், நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், செஷன் ஸ்டார்டிங்லேயே இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறது இல்லை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்மளோட நாலேஜை பற்றி நான் பார்க்க போகிறது இல்லை. வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஸ்கில். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து யூ ஹேவ் 2 components which is called as knowledge component and skill component. நாலேஜ் காம்பனண்ட்னா என்ன? வாட் சோர்சஸ் யூ ஹவ் ஸ்டடிட், எவ்வளோ உங்களுக்கு ரீட்டைன் ஆயிருக்கு, உங்களால் ரிகலெக்ட் பண்ண முடியுதா, அண்ட் வந்து உங்களோட காமன் சென்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நாலேஜ் காம்பனண்ட். ஸ்கில் காம்பனண்ட்னா என்ன? இப்போ நான் சொன்னது, நம்ம வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் போகிறோம், ஸ்பெசிஃபைடாக கரெக்டான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுறோமா, நம்மளோட காமன் சென்ஸ் நம்மளோட இன்ட்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறோம், தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்கில் காம்பனண்ட். சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயக்ராம் வந்து நார்மல் ஸ்கூல் புக் டயக்ராம் தான். யூ கேன் சி லைக் இட் வெரி மச் நாட் ரிலேட்டட், பட் ஜஸ்ட் ஐம் ரிலேட்டிங் இட். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு லைட் ரேஸ் வருது, சேம் அமௌண்ட் ஆஃப் லைட் ரேஸ் தான். திஸ் பிலாங்ஸ் டு நாலேஜ். இந்த ரெண்டுமே வந்து நாலேஜ். அண்ட் இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கில். The lens is nothing but skill. Now, this particular skill plays a role in diminishing your knowledge or augmenting your knowledge. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு லிமிட்டட் நாலேஜோட தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹால் போகிறாரு, பட் வந்து அவங்களால வந்து பெட்டர் மார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா அங்கே வந்து ஸ்கில் காம்பனண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நார்மலாக வந்து மெயின்ஸில் தான் வந்து ஸ்கில் காம்பனண்ட் பற்றி நிறைய பேசுவாங்க. அதாவது ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் தேவை, எவ்வளோ நாலேஜாக இருந்தாலும் நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணணும், பெட்டர் ரீடபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு. பட் ஒன் ஆஃப் த ஏரியாஸ் வேர் த ஸ்கில் காம்பனண்ட் இஸ் மோர் டவுன் பிளேடு அண்ட் இக்னோர்டு இஸ் நத்திங் பட் த ப்ரிலிம் ஸ்டேஜ். இங்கே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் பேப்பர் எப்படி எழுதணும், ஐ மீன் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி இந்த ரவுண்ட்ஸ் அப்ரோச் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எம்ஃபசைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் என்ன ஆகும், you would have seen many people who are clearing, but unfortunately they could not clear the prelims for so much years. ஒரு 2-3 times 4 times கூட prelims clear பண்ணாமல் இருப்பாங்க. and that doesn't mean that அந்த 4 வருஷம் அவங்க நாலேஜ் டெஃபிசிட்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. 4 வருஷமாக ஒருத்தர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சீரியஸாக படிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகமாக தான் இருக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் they are not ready, they are not able to express the knowledge in the right way. அதாவது அந்த ஸ்கில் வந்து டெஃபிசிட்டாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து ஈதர் நெகட்டிவ் மார்க்கிங்காலையோ இல்லை வேரியஸ் அதர் அன்னோன் ரீசன்ஸ் அவங்களால வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் போகும். ஸோ யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த ஸ்கில். வென் எவர் யூ கோ ஃபார் அ மார்க் டெஸ்ட், சிம்பிளி மார்க் டெஸ்ட்டோட கீ நான் பார்க்குறேன், அப்புறமா வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து அன்னோன் கொஷின்ஸில் வந்துருக்கு, அன்ஃபெமிலியர் கொஷின்ஸ் இருக்குது, அதோட கீழே நான் பார்க்குறேன் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கில் காம்பனண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்து செக் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த கொஷின்லாம் அட்டன் பண்ணேன், அப்போ இந்த கொஷின்லாம் வந்து சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் தான் பண்ணியிருக்கேனா இல்லை கரெக்டாக இருக்கா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து 90% கீழே வருது, 80% கீழே போகுதுன்னா அப்போ தேர் இஸ் அ கிராஸ் ஸ்ட்ரக்சரல் எரர் இன் ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப். நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸே சரியாக படிக்கலாம்னு அர்த்தம், ஸ்டாண்டர்ட் புக்ஸே சரி ரிவைஸ் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ரவுண்ட் டு காஸ் த டிஃபிகல்ட்டி ஆஸ் வெல் அஸ் யுவர் ஓன் பெர்ஃபார்மன்ஸ் டூ. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஷின்ஸை நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது செக் பண்ணணும். அடுத்தடுத்த ரவுண்ட் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா, அங்கே என்ன செக் பண்ணணும்னா நான் வந்து 50-50 வந்து கரெக்டாக போட்டிருக்கேன், இப்போது ஏன் நம்ம அது கரெக்டாக போட்டோம், நம்ம அந்த நேரத்தில் என்ன யோசித்தோம், கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, அண்ட் நம்மளோட காமன் சென்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கா, அதுக்கப்புறமா வந்து ரைட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோமா, லைக் வந்து நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு கடைசியில் நெகட்டிவ் மார்க்கிங்கில் பெருசாக அதாவது அடி வாங்கிட்டோமா, இல்லை மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோமா, இல்லை ஹிட் ரேஷியோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து 4 ஆப்ஷனில் ஒன்று யோசிக்கும் போது ஒரு ஆப்ஷன் தோணுது சார், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் தோணுது, ஆனால் அதை விட்டுட்டு அப்புறமா திருப்பி கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோன்னா வேறு ஒரு ஆப்ஷன் தோணுது, அப்புறமா அதை அட்டன் பண்ணுறேன், கடைசியில் நான் கீ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சார் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் பிகாஸ் அப்போ நீங்கள் வந்து புவர் இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு டீப்பாக யோசிச்சா கரெக்டான ஆன்சர் வரும், ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும், இந்த ஸ்கில் காம்பனண்ட்டை பற்றி நீங்கள் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டில் வந்து வெறும் நாலேஜை மட்டும் பார்க்காம இந்த ஸ்கில் காம்பனண்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா you have a fair chance of improving. In fact, that's also another fact. அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸில் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, the possibility of getting those questions reflected in the actual prelims வந்து இஸ் கொஸ்டின் மார்க். அதாவது இங்கே நீங்கள் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா அதே கொஸ்டின் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் இங்கே நீங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கில்லை கண்டிப்பாக அங்கே ஆக்சுவல் ப்ரிலிம்ஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதனால தான் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than knowledge or equally important than knowledge நான் சொல்லுவேன். So I think this is the session. Yeah, thank you. So this is my mail ID, vigneshta314@gmail.com.
உங்களுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் மை, வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். ஸோ இந்த செஷனில் வந்து மை ஐடியா இஸ் டு எஸ்டாப்ளிஷ் தட் there is a exclusive skill component associated with the prelim stage. Please concentrate on it apart from the knowledge which you gain, because knowledge வந்து அன்எண்டிங்காக இருக்கும். நம்ம சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, ஐ நோ. அப்படி இருக்கும்போது நம்மளோட லிமிட்டட் நாலேஜ் வச்சு எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா தட் இஸ் த்ரூ ஹேவிங் அ கான்க்ரீட் அப்ரோச். இதர் யூ கேன் அடாப்ட் மை ஓன் அப்ரோச். நான் ஏற்கனவே வந்து எப்படி இதை உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கும் வழி சொல்லியிருக்கேன். அதை வச்சு யூ கேன் பெட்டர் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.